துடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்விலே நம்ம நினைத்தவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவராகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான், அவர் கிருபை எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாம் நிர்மூலமாகாதபடி எல்லா பாடுகளை கடந்து, உபத்திரவத்தை கடந்து, நெருக்கத்தை கடந்து, போராட்டங்களை கடந்து, நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை கடந்து, சத்துருக்களை கடந்து, சதிதிட்ட கடந்து, நாச மோசங்களை கடந்து, அழிவுகளை கடந்து, விழுகிறதான காரியத்தை கடந்து, இழப்புகளை கடந்து, பலவீனங்களை கடந்து, சுகவீனங்களை கடந்து, மரண கண்ணிகளை கடந்து கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கும் அதே உபத்திரவம், பிரச்சனைங்க, சத்ருவுக்கு முன்பதாக நம்ம நிர்மூலமாகாதபடி நிலைத்து நிற்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலுமாய் கூட தேவனுடைய பிள்ளையை அந்த உபவாச கூடுகைக்காக காத்திருக்கிற வாஞ்சையோடு இருக்கிற ஆண்டவர் எனக்காக ஒரு வார்த்தையை கொடுத்துட மாட்டாரா? என் கேள்விக்கான ஒரு பதில் கிடைக்காதாம்? நான் எடுத்த உபவாசத்திற்கு, நான் ஜெபித்த ஜெபங்களுக்கு, நான் விட்ட கண்ணீருக்கு, நான் அழுத அழுகைக்கு, என் புலம்பலுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பதிலை கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு வாஞ்சையோடு இருக்கிற நமக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை. ஏன்னா அவர் ஒரு நல்ல ரண வைத்தியராக இருக்கிறார். அவர் நல்ல ஒரு பரிகாரியாக இருக்கிறார். அவர் நமக்கு கேடகமானவராக இருக்கிறார், நமக்கு துருகமானவராக இருக்கிறார், நமக்கு கோட்டையானவராக இருக்கிறார், நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நம்ம தகப்பன் அவர் தான், நமக்கு தாயும் அவர் தான். அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 124வது சங்கீதம் 8வது வசனத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்குதத்தமாய் கொடுக்கிற வார்த்தையா இருக்கிறது. நம்முடைய சகாயம் எங்கேயும் இல்லை. அதாவது மனைவி புருஷனுடைய வருமானத்தை எதிர்பார்க்கிற ஒரு சகாயமாக இருக்குது. நல்ல ஒரு ஆகாரம், நேரத்துக்கு நல்ல சாப்பாடு வேணும், துணி கசக்கி போடணும், வீடை பெருக்கணும், வீடை துடைக்கணும், பொண்டாட்டினா இப்படி தான் இருக்கணும்னு சட்டத்துக்குள்ளே இருக்கிறப்ப அந்த பொண்டாட்டினுடைய சகாயம் தேவை தான் படுது. துணி துவைக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறதுக்கு எல்லாம் சகாயம் தேவையாக தான் இருக்குது. அதே போல் பிள்ளைங்களுக்கு சகாயம் தேவையாக இருக்குது. ஸ்கூல் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை காலேஜ் படிக்கிறதா இருக்கட்டும், எனக்கு இது வேணும், ஏன்னா அப்பாவுடைய சகாயம் வேணும், அம்மாவுடைய சகாயம் வேணுமா இருக்கு. பெற்றோருக்கு கூட அநேக காரியத்துல பிள்ளைங்களுடைய சகாயம் வேணுமா இருக்கு. ஒரு குழந்தையா இருக்குன்னா கூட அந்த குழந்தைக்கு நம்ம சொல்றோம், டாடிக்கு அந்த ஷூ கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடு. சகாயம் தேவைப்படுதா இல்லையா? பிள்ளைங்களுடைய சகாயம். அம்மாவா இருக்கும் பொழுது, நம்ம சமைக்கும் பொழுது, இல்லை ஏதோ ஒரு காரியத்துல இருக்கும் பொழுது, மம்மி கொஞ்சம் அதை எடுத்துட்டு வந்து கொடுன்னு அந்த பிள்ளை கொண்டு வந்து கொடுக்குது. அந்த பிள்ளைனுடைய சகாயம் நமக்கு தேவையா இருக்கு. இதெல்லாம் உலக பிரகாரமான சகாயமான காரியங்கள். ஆனா நம்ம பிரச்சனைக்கு யார் சகாயம் செய்வார்கள்? இன்னைக்கு இருக்கிற கடன் பிரச்சனைக்கு யாரு சகாயமா நமக்கு இருக்க போறாங்க? இன்னைக்கு இருக்கிற சத்துருவின் போராட்டம் இருக்கு. அந்த சத்துருவின் போராட்டத்தை நம்ம மேற்கொள்ளணுமே, நமக்கு யாரு சகாயமா இருப்பாங்க? இன்னைக்கு அநேக விதமான ஜனங்கள் நமக்கு விரோதமா எழும்பி வராங்களே, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு யாரு சகாயத்தை செய்ய முடியும்? இவ்வளவு வஞ்சகம் நிறைந்த இந்த உலகத்துல அப்படியே வேஷத்தை போட்டு வாழ்ற ஜனத்தின் மத்தியில உதடு பாசத்தை பேசுது, உதடு பாசத்தை பேசுது. கண்களுடைய பார்வை நம்மளை கவ்வி இழுக்கிற மாதிரி ஒரு அன்பு நிறைந்ததா தான் இருக்கு. ஆனா உள்ளத்துல அத்தனையும் பகையும் வைராக்கியமா இருக்கிற உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் பிரசங்கி ரொம்ப அழகா சொல்றாரு, மாயை மாயை, எல்லாம் மாயை. வானத்துக்கு கீழே இந்த பூமிக்கு மேல நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் மாயையாகவும் மனதுக்கு சஞ்சலமாகவும் இருக்கிறது. இப்பேற்பட்ட போராட்டங்களிலிருந்து யார் நம்மளை விடுதலையாக்க முடியும்? யாரு நமக்கு பக்க பலமா இருக்க முடியும்? யார் நமக்கு சகாயம் செய்ய முடியும்னா எந்த மனுஷராலையும் செய்யவே முடியும். மந்திரம் செய்யறவங்க ஒரு 6 மாசம் ஆனதை மறுபடியும் மந்திரம் பண்றதுக்கு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மந்திரம் செய்யற மந்திரவாதி சொல்லுவாங்க, இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு இந்த கீடு இருக்கு, இந்த காரியம் இருக்கு, ஒரு 3 மாசம் ஆகும், 1 மாசம் ஆகும்னு நமக்கு டைம் கொடுத்து அனுப்புவாங்க. இல்லை, நம்ம ஜாதகம் பார்க்குறோம், சாஸ்திரம் பார்க்குறோம், மற்ற எந்த காரியங்களை பார்த்தாரு எல்லாரும் அதற்கான ஒரு டைமை கொடுத்து அனுப்புவாங்க. ஆனால் கர்த்தர் தான் டைமை கொடுத்துட்டு இதுக்குள்ளே நடந்துரும்னு இல்லை, இந்த காரியத்தை இப்பொழுது நான் செய்கிறேன், ஆண்டவர் சித்தம் இருக்கிற பொழுது அந்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு பாடுகளுக்கும், வேதனைகளுக்கும், நெருக்கங்களுக்கும், உபத்திரவங்களுக்கும், கண்ணீருக்கும், போராட்டத்துக்கும் அநேக கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில்
உள்ளத்துல எழும்பி இருக்கிறபடினால அந்த கேள்விகளுக்கெல்லாம் எங்கிருந்து நமக்கு மறு உத்தரவு வரும் அப்படின்னா, நமக்கு சகாயம் செய்கிற தேவனிடத்திலே அல்லாதபடி வேற எங்கிருந்து நமக்கு என்ன வராது? மறு உத்தரவு வரவே வராது. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு அழகா இந்த தாவீது பாடின ஆரோகண சங்கீதத்துல சொல்றாரு, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்துல தான் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். தேவனுடைய பிள்ளைய ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிற பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 2வது வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் நாமத்திலிருந்து சகாயம் வருகிறது மாத்திரம் அல்ல, தேவனுடைய பிள்ளைய வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து கூட நமக்கு என்ன வருதான்? சகாயம் வரும். யாரும் செய்ய முடியாத ஒரு சகாயம். இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யறான் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் போனதான் அது என்ன பண்ணுவாங்க? நான் தான் அந்த ஆபத்துல அவங்க கூட இருந்தேன், நாங்க தான் அவங்களுக்கு இவ்வளவு உதவி பண்ணோம், நாங்க தான் கூட இருந்தோன்னு எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்கன்னா சொல்லி காட்டுகிற இந்த உலகத்துக்குள்ளதான் நாம இருக்கிறோம் தேவ பிள்ளையே. ஆனா நல்ல கவனிச்சு பாருங்க, கர்த்தர் என்றைக்கும் சொல்லி காட்டுகிற தேவன் இல்ல, அவர் சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம பட்சத்துல இருக்கிற தகப்பனா இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறார். தாவீது ரொம்ப அழகா வந்து அறிந்திருந்தவனா இருந்தா என்னன்னா, எனக்கு எவ்வளோ நெருக்கம் வந்தாலும், எனக்கு எவ்வளவு பகைகள், என்னை பகைக்கிறவர்கள், எனக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பி கடந்து வந்தாலும் நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன்னா போதும். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் அவர்தான். ஒரு ஆடுகளை மேய்க்கிறவனோ மாடுகளை மேய்க்கிறவனோ இல்லை பன்றிகளை மேய்க்கிற ஒரு மெய்ப்பனா இருக்கிறவனை கூட நம்ம பார்த்தோன்னா அதுங்களை எங்கேயுமே அவன் என்ன பண்ணிட மாட்டான்? ஆபத்துக்குள்ள மேய்க்க விடவே மாட்டான். எங்க பள்ளம் இருக்கு, எங்க மேடு இருக்கு, எது நம்முடைய ஆடுகளுக்கு அது பாதுகாப்பா இருக்கோ அந்த பாதுகாப்புடைய இடங்கள்ல தான் அந்த மெய்ப்பை என்ன பண்ணுவான்? தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டே இருப்பான். அப்படியே அந்த ஆடு மேய்ட்டோம் அப்படின்னு அவன் அமைதியா அப்படியே அமர்ந்திருக்கவே மாட்டான். அவன் செய்யற ஒரு காரியம் என்னவா இருக்கும்னா, தன்னுடைய கண்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பான். எந்தெந்த ஆடு எங்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது, எங்கே ஆபத்து அந்த ஆடுகளுக்கு கடந்து வரும்னு ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு மெய்ப்பனே தன் ஆடுகளை அவ்வளவு கவனமா பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் இருக்கிறாரே, அவர் நம்ம எப்படி நடத்தாம விட்டுருவாரு? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிற தேவனா இருக்கிறாராம். எவ்வளவு அருமையாய் சகாயம் பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, நமக்கு ஒத்தாசையாகவும் நம்ம கூடவே இருக்கிற தேவனாகவும் அவர் இருக்கிறார். இப்போ கலங்கின தண்ணி இருந்துச்சுன்னா, அந்த தண்ணியில கலங்கிட்டு இருந்துச்சுன்னா எல்லாமே கலங்கிட்டு இருக்கோம்ல, தூசி குப்பை எல்லாம் கலங்கிட்டே இருக்கும். அந்த தண்ணியை நம்ம குடிக்கவும் முடியாது, அந்த தண்ணியை நம்ம குளிச்சுக்க பயன்படுத்தவும் முடியாது, எதுக்குமே அது பயன்படுத்தவே முடியாது. ஆனா ஆண்டவர் கலங்கிருக்கிற தண்ணீர் அண்டைக்குள்ள நம்மளை கொண்டு போய் விடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிற தேவனா இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கலங்கின காரியங்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது தேவன் அறிந்திருக்கிறபடினாலதான். நிறைய காரியத்துல நம்ம கலங்கிருக்கிறத தேவன் அறிந்திருக்கிறபடினாலதான் இந்த உபவாச நாளில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுவதற்கு அவர் சகாயம் செய்கிற நல்ல தேவனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறார். நமக்கு சகாயம் எங்க இருந்து வரும்? இவ்வளோ பிரச்சனை இருக்கு. மந்திரவாதி கிட்ட போனா சகாயம் வருமா? ஜாதகம் பார்க்கிறவங்க கிட்ட போய் சகாயம் வருமா? நான் நம்பின ஜனங்க கிட்ட போய் பார்த்தேன்னா எனக்கு சகாயம் வருமா? என் பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வரணும்னா, என் பலவீனங்களிலிருந்து நான் வெளியே வரணும்னா, என்னை சூழ்ந்திருக்கிற போராட்டங்களிலிருந்து நான் வெளியே வரணும்னா, எனக்காக செய்து வைக்கப்படுகிற மந்திர கட்டுகளிலிருந்து, பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து, என்னோட யுத்தம் பண்ணுகிற சத்துருவின் யுத்தங்களிலிருந்து, ஆயுதங்களிலிருந்து நான் வெளியே வரணும்னா கர்த்தருடைய சகாயத்தை தவிர நம்ம வெளியே வரவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். யோசேப்பு ரொம்ப கலங்கிட்டாரு. செய்தி வருது, ஐயோ இந்த ஜனங்கள் எல்லாம் உங்களுக்கு என்னவா இருக்கிறாங்க அப்படின்னா விரோதமா கடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்களேன்னு ஒரு செய்தி யோசேப்பு நோக்கி கடந்து வருகிற பொழுது, மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர்களும் யோசேப்புக்கு விரோதமா யுத்தம் பண்ண வந்தார்கள் அப்படின்னு
அவனுக்கு ஒரு செய்தி கடந்து வருகிறது யோசேபாத்துக்கு. அந்த செய்தி கடந்து வந்த பொழுது அவனிடத்துல இல்லாத சேனை கூட்டமா, அவங்கிட்ட இல்லாத இராணுவ கூட்டமா, ரதங்கள் இல்லையா, ஆயுதங்கள் இல்லையா, தற்காப்புக்கான உண்டான கவசங்கள் இல்லாம போயிடுச்சா? எவ்வளவு ஜனங்கள் இருந்திருக்கலாம்ல. இவ்வளோ ஜனங்கள் யோசேபாத்து கோடு கூட இருந்தாலும், அவன் ஒரு ராஜாவா இருந்தாலும், அவன் எடுத்த தீர்மானம் என்னன்னா, முதல் இந்த ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ளுவதற்கு நமக்கு ஒரு சகாயம் அப்படின்னா பக்கத்து தேசம் அக்கத்து தேசத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கலாம். மற்ற ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு செய்தி அனுப்பியிருக்கலாம், எனக்கு யுத்தத்துக்கு வராங்க, நீங்களாம் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டிருக்கலாம். யாரையும் கேட்கல. யுத்தத்துக்கு முன்பதா யோசேபாத்தும் இருக்கல, யோசேபாத்தோடு இருக்கிற ஜனங்களையும் யுத்தத்துக்காக அனுப்பி வைக்கல. அவன் தீர்மானிச்ச ஒரு நல்ல தீர்மானம் என்னன்னா, கர்த்தரை நோக்கி பார்க்கணும். யூத ஜனத்துக்கு எல்லாம் ஒரு செய்தி அனுப்புறாரு, நீங்க எல்லாரும் கூடி வாங்க. எங்க கூடி வராங்க? தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பதாய் கடந்து வந்து நிற்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவங்க கடந்து வந்து நின்று ஆண்டவரை நோக்கி என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆண்டவரை நோக்கி யுத்தம் செய்ய வருகிற ஜனங்களுக்கு முன்பதா நாங்க ஜெயமெடுக்க முடியல ஆண்டவரே, நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசன யோசேபாத் ரொம்ப அழகா சொல்றாரு, எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ. ஜபத்தை ஏறெடுக்கிறார், நியாயம் தீர்க்க மாட்டீரோ. எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனையோடு, எவ்வளோ போராட்டத்தோடு, எவ்வளோ வியாகுலத்தோடு, எவ்வளோ நெருக்கத்தோடு, எத்தனையோ யுத்தங்கள் உங்களை நோக்கி கடந்து வருகிறது, எத்தனையோ உபத்திரவங்கள் உங்களை நோக்கி கடந்து வருகிறது, எவ்வளோ பிரச்சனையில் நீங்க இன்னைக்கு சிக்குண்டவங்களா இருக்கிறீங்க, தடைகள் போராட்டங்களா இருக்கு. தேவ பிள்ளையே, இதிலிருந்து எங்களுக்கு போராட பலன் இல்லைன்னு ஒருவேளை ராத்திரி நீங்க நினைச்சிருக்கலாம், காலையில நீங்க நினைச்சிருக்கலாம். இந்த போராட்டத்தில் இருந்தெல்லாம் என்னைக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு மாறுதல் வரும், எங்களுக்கு ஒரு விடுதலை வரும், எங்களுக்கு இந்த சாபம் ஆசீர்வாதமா மாறும், இந்த பலவீனம் எப்போ ஆண்டவரே பலனா மாறும், இந்த சுகவீனம் எப்போ ஆண்டவரே சுகமாய் மாற போகிறது ஆண்டவரே, நாங்க சோதனைக்குள்ள இருக்கிறோமே, நாங்க எப்போ அப்பா சாட்சியா நிக்க போறோம், எங்க வாழ்க்கை எல்லாம் ஒரு வெறுமையாகவே இருக்கிறது, எப்போ அதை நாங்க நிறைவே பார்க்க போறோம் ஆண்டவரே, எல்லாமே நாங்க இழந்துட்டு தான் இருக்கிறோம் ஆண்டவரே, என்னைக்கு ஆண்டவரே 2 மடங்கு நாங்க சுதந்திரிக்க போகிறோம். இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு மன உளைச்சல், இவ்வளவு அலைச்சல், இவ்வளவு கண்ணீர், இவ்வளவு துக்கமா இருக்கு ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்ல ஆண்டவரே, போராட எங்களுக்கு பலன் இல்ல ஆண்டவரே, இந்த ஜனங்களோடு பேசி ஒரு முடிவுக்கு வர எங்களுக்கு பலன் இல்ல ஆண்டவரே, எங்க நீதி எல்லாம் அநீதியா மாறுது, அதை நீதி ஆக்குவதற்கு நாங்க எவ்வளவு பிரயாசப்படுறோம், இனிமே எந்த பிரயாசமோ எங்களுக்கு பலனை கொடுக்கிற மாதிரி இல்ல ஆண்டவரே, நாங்க ரொம்ப பலவீனமா இருக்கிறோம், எங்களுக்கு பலன் இல்ல ஆண்டவரே. யோசேபாத்து கூட அப்படிதான் சொல்றாரு, எங்களுக்கு பலன் இல்ல. 2வது அவர் சொல்றாரு, ரொம்ப அருமையா சொல்றாரு, நாங்கள் என்ன செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, நாங்க என்ன செய்யணும்ன்றது எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. ஒரு ராஜா சொல்ற வார்த்தையா? யுத்தம் வந்தா யுத்தத்துக்கு நேரா போய் யுத்தம் பண்ணலாமே. ஆனா ஒரு ராஜா தேவனுடைய பிள்ளைகளை கவனிச்சு பாருங்க, என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே, இந்த ஜனத்தோட போராட எங்களுக்கு பலனோ இல்லை ஆண்டவரேன்னு ஒரு குழப்பத்தோடு, ஒரு வேதனையோடு, இராணுவத்தின் மேல நம்பிக்கை வைக்கல, தன்னோடு இருந்த யுத்த சேனைகளின் மேல, ரதங்கள் மேல, கவசங்கள் மேல யோசேபாத்து நம்பிக்கை வைக்கல. உண்டாக்கினவரும் உருவாக்கினவரும் தெரிந்து கொண்டவரும், அல்லேலூயா, அவனை ஆசீர்வதித்த கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பிக்கிறத பார்க்கிறோம். அப்போதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, யூத ஜனங்களுடைய ஜபங்களை எல்லாம் கேட்டு, யோசேபாத்தினுடைய ஜபங்களை கேட்டு, ஒரு விஷயத்துல நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது, இந்த யோசேபாத் இருக்கிற அந்த அரண்மனைக்குள்ள இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்த ஆயத்தப்படுத்தி இருக்கலாம், அவங்க இருக்கிற இடத்துலயே ஒரு பெரிய கிரவுண்டா பார்த்து, ஒரு பெரிய இடமா பார்த்து, அங்க ஒரு பப்ளிக் மீட்டிங் மாதிரி அங்க நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு கூட யோசேபாத் சொல்லி இருக்கலாம். இல்ல, என்னுடைய அரண்மனைக்குள்ளவே எல்லாமே நீங்க கூடி வாங்க, இந்த அரண்மனைக்குள்ள இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடலான்னு யோசேபாத்து சொல்லி இருக்கலாம். ஆனா யோசேபாத் அப்படி சொல்லவே இல்லை. எல்லாரையும் யோசேபாத்து ஒரு ராஜாவா இருந்து கூட எல்லாரும் எங்க கூடி வர செய்தார் அப்படின்னா, தேவ ஆலயத்துக்கு முன்பதா கடந்து வந்து நின்றார்களாம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. அப்போ முதல்ல நமக்கு சகாயத்தை ஆண்டவர் செய்யணும்னா, நம்ம காரியங்களிலிருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா, நம்ம எடுக்கிற ஒரு தீர்மானம் நல்ல தீர்மானமா இருக்கணும். நம்ம எடுக்கிற தீர்மானத்துல தான் நம்ம வாழ்க்கை இருக்கு.
நம்ம பேசுகிற வார்த்தையில தான் நம்ம ஆசீர்வாதம் இருக்கு. நம்ம பார்க்கிற பார்வையில தான் நம்முடைய மேன்மை இருக்கு. ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மளை நிறைவாய் நடத்துகிற தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. வேற எங்கேயுமே அந்த ராஜா இடத்தை தேர்ந்தெடுக்கல, தேவனுடைய ஆலயத்தை தேர்ந்தெடுத்ததுனால அவங்க எல்லாரும் கூடி ஆண்டவரை நோக்கி, குமாரர்கள், பெண் சாதிகள், குழந்தைகள், பாலகர் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு லேவியன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து சொல்றாரு 15வது வசனத்துல, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் தேவனுடையதா இருக்கிறது. அல்லேலூயா. 17வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை. ஒரு லேவியின் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து வாக்குத்தத்தத்தை கொடுக்க வல்லமையுடையவரா இருக்கிறார். இந்த உபவாச நாளில கர்த்தர் எனக்காக ஒரு வார்த்தை, கர்த்தர் எனக்கான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்க மாட்டாரான்னு அவரையே நம்பி விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்த தேவனுடைய பிள்ளையே, உனக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிறவராயிருப்பார். யுத்தம் செய்கிறவர்கள் நீங்கள் அல்ல, கர்த்தரே உங்களுக்கா யுத்தம் செய்வார். எந்த காரியத்தின் பயம் இருக்கோ, எந்த காரியத்துல கலக்கம் இருக்கோ, எந்த காரியத்துல ஒரு குழப்பம் இருக்கோ, எதில் நீங்க ரொம்ப மனசு தளர்ந்து போயிருக்கிறீங்களோ, அந்த காரியங்களில் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் பலத்த காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்து உங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க தேவனாகிய கர்த்தரை நம்புங்க, கர்த்தரையே நம்புங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் நீங்க நிலைத்து நிற்கிறவர்களாய், நிலைப்படுகிறவங்களா இருப்பீங்க. தேவன் உங்களை என்ன செய்ய மாட்டார்னா தடுமாற விடவே மாட்டார். அல்லேலூயா. 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் சொல்றாரு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. ஆமென். எத்தனை பேர் பாருங்க, பலன் உள்ளவன் இருந்தாலும் சரி, பலனே இல்லாதவனா இருந்தாலும் சரி ஆண்டவரே, ஆனா உங்களுக்கு யாருக்குமே உதவி செய்கிறது லேசான காரியம் ஆண்டவரே. அவன் ஜெபிக்கிற ஜபத்தை கர்த்தர் அங்கீகரித்தார், அவனுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டார். அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டபடினாலதான் தேவனாகிய கர்த்தர் ஆசாவுக்கு அழகான வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து எல்லா விரோதமாய் கடந்து வந்த எல்லா காரியத்திலிருந்தும் அவர்களை விடுதலையாக்க சகாயம் பண்ண கர்த்தர் போதுமானவராயிருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவர்கள் தேடின பொழுது அவர்களுக்கு அவர் வெளிப்பட்ட தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது 15ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 15வது அதிகாரத்துல ஒரு 3வது பகுதி கிட்ட சொல்லுது, சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விற்றீர்களே ஆகில் அவர் உங்களை விற்று விடுவார். இவ்வளோதான் கான்செப்டே, இவ்வளோதான். நீங்கள் ஆண்டவரை தேடினீங்க அப்படின்னா அவர் உங்களோடு கூட இருப்பார். அவரை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை கைவிடுகிறவராகவே இருப்பார். அப்போ நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? நம்மள சர்வசாதாரணமான ஒரு ஜனங்க, ராஜாக்களாக இருந்தும், சேனைகள் இருந்தும், ரதங்கள் இருந்தும், யுத்த வீரர்கள் இருந்தும், பாதுகாப்பான கவசங்கள் இருந்தும் கூட எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்தாலும் யாரை தேடினாங்க? கர்த்தரை தேடினாங்க. எங்கே தேடினாங்க? ஆலயத்துக்கு முன்பதான் நின்று தேடினாங்க, ஆண்டவருடைய சமூகத்தை தேடினாங்க. இங்கே யோசேபாத்து சொல்றாரு, எங்களுக்கு பலன் இல்லை இவங்களோட யுத்தம் பண்றதுக்கு, என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறான். இங்க ஆசா சொல்றாரு, ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறார். ஆண்டவர் சகாயம் செய்ய அவர் வல்லமையுடைய நல்ல தேவனா இருக்கிறார். அவர் போதுமான நல்ல தகப்பனாகவும் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாகவும் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 134வது சங்கீதம் 3வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. 134
4வது சங்கீதம் 3வது வசனம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன் சாபத்தில் எல்லாம் உனக்கு சகாயம் செய்கிற தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தகப்பனா இருக்கிறார். அப்ப இந்த சாபங்கள் எல்லாம் நம்மளை மேற்கொள்ளாது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களையும் பலத்த காரியங்களை செய்கிற தேவனா இருப்பார். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்க்கிற பொழுது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கிற பொழுது, ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, முதல் வசனம் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அவர் படைச்சிட்டாரு. 2வது வார்த்தை சொல்லுது, அவர் வானத்தையும் பூமியும் படைச்ச பிற்பாடு அப்படி பார்க்கிறாரு, அங்க என்ன இருக்குதுன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த உபவாச நாளில தேவ பிள்ளையே, நீ பார்க்கிற பார்வையில என்னை கடந்து போகிறதான ஒவ்வொரு உபத்திரவத்தின் வழியாக, போராட்டத்தின் வழியாக, பிரச்சனையின் வழியாக, தீராத காரியத்தின் வழியாக நீ பிரவேசிக்கிற பொழுது உன் வாழ்க்கையை ஒருவேளை நீங்க பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, என் வாழ்க்கையில ஏன் நல்லது இல்லை, என் வாழ்க்கை ஏன் இருளா இருக்கு, என் வாழ்க்கையில என்ன ஒரு ப்ராப்பரா என்னால என் குடும்பத்தை கொண்டு போகவே முடியல, ஒரு நல்ல காரியத்துக்குள்ள என் குடும்பத்தை கொண்டு போக முடியல, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா என் குடும்ப வாழ்க்கை இல்லவே இல்லை, எல்லா பக்கமும் போராட்டம், எல்லா பக்கமும் வேதனை, எல்லா பக்கமும் ஒரு பெரிய கேள்வியா இருந்தா என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஏன் அதை நம்ம நினைக்கிறோம்? இப்ப ஆண்டவர் மூக்கு இருக்கிற இடத்துல நெத்தி இருக்கிற இடத்துல கண்ணையும் படைச்சிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்போ முன்னாடி கண்ணு இல்லாம பின்னாடி கண்ணு வச்சுட்டு இருந்தா, முன்னாடி இதெல்லாம் இருந்து என்ன லாபம்? பின்னாடி கண்ணு மட்டும் இருந்து என்ன லாபம்? இல்லை, நம்ம எல்லாம் ஒரு விஷயத்த என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு டிவியை ஃபிக்ஸ் பண்ணனா கூட எந்த பக்கம் இருக்கிற செவுர்ல டிவி ஃபிக்ஸ் பண்ணலாம், இந்த டேபிள் எங்க வைக்கலாம். இப்போ ஃபோன் நம்ம பேசுறோம்ல, இந்த ஃபோனை பேசுறதுக்குன்னு ஒரு பகுதி கீழே இருக்கு, கேட்கறதுக்குன்னு ஒரு பகுதி மேலே இருக்கு. இது அப்படியே உள்டாவா பிடிச்சி வச்சா அது ஒழுங்கா இருக்குமா? கேட்கறது பேசுற பக்கம் போயிடும், பேசுறது கேட்குற பக்கம் போயிடும். இல்லை, அப்படிதான் ஒவ்வொரு காரியமும். நம்ம இப்போ நம்ம அடுப்பில் தான் வச்சு சமைக்க முடியும். இல்லை, கேஸ் அடுப்பில் தான் வச்சு சமைக்க முடியும். வெறும் கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே சமைக்க முடியுமா? அப்போ அதெல்லாம் எப்படியா இருக்குது பார்க்குறதுக்கு, யோசித்து பார்க்க முடியுது. அதெல்லாம் ஒழுங்கின்மையாக இருக்குது. எதுவுமே ஒழுங்கான காரியமாக இருந்தால் தான் அது ஒழுங்காக கடந்து போகும். இன்றைக்கி கணவன் மனைவியாக இருக்கிறோம்ல, 2 பேரா அப்படி கணவன் மனைவியாக இருக்கிறோம்ல, பிள்ளைங்களா பெற்றோரா அப்படி இருக்கிறோம்ல, நாம் கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, என் வாழ்க்கை நான் என் மனைவியை கொண்டு போகிற நிலைமை, என்னுடைய என் புருஷனை நான் கொண்டு போகிறதான காரியம், என் பெற்றோர் பிள்ளைங்கிறப்ப அந்த பிள்ளைங்களுக்கு முன்பதா பெற்றோர் நடக்கிறதான காரியம், பிள்ளைங்களுக்கு சாட்சியா இருக்கிற காரியத்தெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒழுங்கா இருக்கா, ஒழுங்கின்மையா இருக்கா? இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுடைய ஜெப காரியம், ஆண்டவரை துதிக்கிற காரியம், ஆண்டவருடைய ஆலயத்தை தேடுகிற காரியம், உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் நடத்துகிற காரியம். இப்போ பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ என்னது டிசம்பர் மாதம், இப்போ மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் இன்னும் ஒரு கல்வி உயர்வுக்குள்ளே நம்ம பிள்ளைங்க போவாங்க. இப்போத்திலிருந்தே ஃபீலிங் நமக்கு, இப்போத்திலிருந்தே நமக்கு யோசனை, இப்போத்திலிருந்தே நமக்கு கலக்கம் என்ன அப்படின்னா, ஐயோ ஜனவரி பிப்ரவரி மார்ச் வந்தாலே மறுபடியும் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம பிள்ளைங்களுக்கு அட்மிஷன் பண்ணணும், யூனிஃபார்ம் வாங்கணும், அதற்கான பணத்தை வைக்கணும், புக்ஸ் வாங்கணும், பேகை வாங்கணும், ஷூவை வாங்கு, அவங்களுக்கு சாக்ஸை போடுன்னு நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போவே அதை கவனிச்சுட்டு, ஐயோ இதுக்கு யார் நமக்கு சகாயம் பண்ணுவா, இல்லை எங்கேருந்து நமக்கு சகாயம் வரும். அப்போ ஒவ்வொரு காரியத்தை நம்ம கவனிக்கிறோம்ல. ஏன் கவனிக்கிறோன்னா, புக்கெல்லாம் இருந்துட்டு பேக் இல்லைன்னா குழந்தை கையிலேயே பிடிச்சிட்டு போகிறது ஒழுங்கின்மையாக இருக்கும். ஒன்று இருந்து ஒன்று இல்லைன்னா அப்போ எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். ஆண்டவர் வானத்தையும் பூமியை படைச்சிட்டு பார்க்குறாரு, ஒழுங்கின்மையாக இருக்கான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறாரு, உங்கள் வாழ்க்கை ஒழுங்காக இருக்கா? ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பதா ஒழுங்கின்மையாக இருக்கான். ஆண்டவர் நீங்கள் பேசுகிற வார்த்தையை கவனிக்கிறாரு. நீ ஒழுங்காக பேசுறியா, ஒழுங்கில்லாத பேசுறியா? இல்லை, நிறைய பேர் என்ன தெரியுமா பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க, இப்போ
நான் யாரையுமே சொல்ல, அந்த பாவியான ஆட்கள் நீங்க வேணாம் நான் நினைக்கிறேன். அந்த பாவியான ஆட்கள் நீங்க வேணாம் நினைக்கிறேன். பொதுவா ஒரு ஆளு இப்போ இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு ஆள் பார்க்கும், அது விக்கிரக ஆராதனையுடையதாக இருக்கும். இல்லை ஒரு இந்து சகோதர சகோதரியாக இருக்கலாம், இல்லை ஒரு முஸ்லீம் சகோதர சகோதரியாக இருக்கலாம், இல்லை கிறிஸ்தவ சகோதர சகோதரியாக இருக்கலாம், கடவுளே இல்லைன்னு சொல்கிற ஒரு சகோதரன் சகோதரியாக கூட இருக்கலாம். பார்த்தது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ரெண்டு கேள்வி தான் கேட்பாங்க. நீ எல்லாம் ஒரு கிறிஸ்டியனான்வாங்க. இவ்வளோ பேசுறியே, இப்படியெல்லாம் நடந்துக்கிறியே, நீ எல்லாம் கிறிஸ்டியனா, நீ எல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு போகிறேன்னு வாங்க. ஒன்று இல்லைன்னா இதை விட ஃபஸ்ட்டு ஒன்று வரும். என்னன்னா, அந்த சர்ச்சுக்கு போகிற நீ இப்படி நடந்துக்கலாமான்னு கேட்பாங்க. இப்போ என்னையே எடுத்துக்குங்களேன், எஸ்தரம்மா சர்ச்சுக்கு போறியான்னு இப்படி பேசுகிற, ஆச்சரியமா இருக்கே. உண்மையாக அந்த சம்பவம் நடந்துச்சு, உண்மையாக அந்த சம்பவம் நடந்துச்சு. ஒருத்தவங்க பார்த்து என்ன கேட்டாங்க, உங்கள் சர்ச்சைக்கு வந்தால் இவங்க இப்படி தடுமாறிட்டாங்க, அப்போ சாட்சி எங்க, அங்கே எங்கே ஒழுங்கு இருக்கு? நானே நினைப்பேன், ஆண்டவரே சத்தியத்தை சத்தியமாகவே நம்ம கொண்டு போனால் கூட இவ்வளோ தடுமாற்றம். ஏன் அந்த தடுமாற்றம்னா, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள ஒரு மனுஷனும் ஒரு மனுஷியும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறவங்களா மட்டும் இல்லை, அந்த வார்த்தை ஒன்னொன்னையும் எடுத்து உள்ளத்துல வச்சுக்கிறவங்களா மட்டும் இல்லை. அப்போ கேட்கறது ரொம்ப முக்கியம், உள்ளத்துல வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம், அதை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. அல்லேலூயா. அப்போ கேட்குறவங்களா மட்டுமே இருக்கிறாங்க, உள்ளத்துல வச்சுக்கிடல. கேட்டுறாங்க, உள்ளத்துல வச்சுக்கிறாங்க, அதை ஃபாலோ பண்றவங்களா இல்லை. அப்போ இவங்களுடைய வாழ்க்கைலாம் எப்படி இருக்குன்னா, வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையின் மேல விதைக்கப்பட்ட விதை, அப்புறம் முற்கள் நடுவிலே விதைக்கப்பட்ட விதையா இன்னும் சத்தியத்தை கேட்டு 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 தவறாம சபைக்கு போய் வீட்டில் குடும்ப ஜபம் பண்ணி வேதத்தை வாசித்து கர்த்தரை ஆராதித்து இந்த காரியத்துல எல்லாம் இருக்கிறதெல்லாம் உண்மை. ஆனா நம்முடைய வாழ்க்கை நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, கனி கொடாத, நல்ல கனிகளை கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் அப்படிங்கிறாரு. எது அக்கினி? அவர் வருகையின் பொழுது நியாய தீர்ப்பா இருக்கிறதான ஒரு காரியம். அப்ப ஆண்டவர் இந்த நாளில உங்களை பார்க்கிறார். நீங்க கேட்குறீங்க, ஆண்டவரை இதை செய்யுங்க ஆண்டவர், ஏன் அதை செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்குறோன்னு. அப்பதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இல்லை, நம்ம கடன் பிரச்சனையோடவே இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு ஒழுக்கமான ஒரு காரியத்துக்குள்ள போகவே போகாது. நமக்குள்ள சண்டை சண்டை சண்டை, நீ ஒன்று பேசினா நான் 9 பேசுறேன்னு போயிட்டே இருந்தா அங்க ஒழுங்கு இல்லை, ஒழுங்கின்மை தான் இருக்கிறது. அப்போ வசனத்தை கேட்டு என்ன பிரயோஜனம்? நீங்க அப்போ ஆராதனை பண்ணி என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்து என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையுமே நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு செய்ய வேண்டியதை நம்ம செய்யாத தவறி போகிற பொழுதுதான் ஒழுங்கின்மை நம்முடைய வாழ்க்கையில வருது. இன்னைக்கு ஏன் கர்த்தர் இதை பேச வைக்கிறார்? நிச்சயமா எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த நினைக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் சகாயம் பண்ண நினைக்கிறார். சியோனுடைய ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நீங்க ஒத்தாசையை பெற்றுக்கொள்ளணும்னு தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆண்டவர் பார்க்குறாரு, படைச்சேன்ப்பா வானத்தையும் பூமியும், ஆனா இப்போ பார்க்குறேன் ஒழுங்கின்மையா இருக்கிறது, வெறுமையா இருக்கு. ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு. முழுகி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க, சபைக்கு வரீங்க, கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, கர்த்தரை துதிக்கிறீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, தசம பாகம் கொடுக்குறீங்க, ஊழியக்கார கனம் பண்றீங்க, எல்லாம் ஓகே. ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படியா இருக்கு? ஒழுங்கின்மையா இருக்கு. ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கிறாரு, அது வெறுமையா இருக்கு. ஆண்டவர் அதை விரும்பல. இருளா இருக்கு. ஆண்டவர் அதை விரும்பல. இந்த வருஷத்துல உங்களை நீங்க மாத்திக்கொள்ளுங்க. இந்த வருஷம் உங்களுக்குள்ள ஒரு மாறுதல் வரட்டும். இல்ல, ஒரு மாறுதல் வரட்டும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிடணும். மாசத்துக்கு ஒவ்வொரு முறையும் சில சபைகள்ல வாரம் வாரம் கர்த்தருடைய பந்திய கொடுக்குறாங்க. சில சபைகள்ல மாசத்துல ஒரு முறை பந்திய கொடுக்குறாங்க. அந்த பந்திய எடுக்கிற பொழுதெல்லாம் என்ன நினைச்சிட்டு எடுக்கிறீங்க? கேள்வி கேட்டா பதில் வர ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு. முழிகளை பார்த்தாலே தெரியுது இல்ல? அப்ப என்ன நினைச்சிட்டு எடுக்கிறீங்க? அங்க ஜபம் பண்றதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாது. பா ரட்சிக்கப்பட்டியாப்பா, ஞானஸ்தானம் எடுத்துட்டியாப்பா, எடுத்துட்டேன்ப்பா, ஆனா இங்க இன்னும் இல்லப்பா, ஒழுங்கு இல்லப்பா, நிறைவு இல்லப்பா,
ஒழுங்கின்மையும் வெறுமையுமாதான்ப்பா இருக்கு. ஆண்டவர் மனுஷன் பார்க்கறதுக்கு எல்லாம் நிறைவா தான் இருக்கும், பாஸ்டர் பார்க்கறதுக்கு நிறைவா இருக்கு, பாஸ்டர் அம்மா பார்க்கறதுக்கு நிறைவா இருக்கு. ஆனா என்ன போல ஆளுங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கும்போது தான் அது நிலையா இருக்கா, நிலை தடுமாறி இருக்கான்னு எனக்கு தெரியுது. அல்லேலூயா. ஆண்டவர் அதை விட இன்னும் அப்படியே எல்லாரும் ஆண்டவர் கவனிக்கிறாருன்றத மறந்து போகணும். இந்த பிக் பாஸ்ல மைக் இல்லைன்னா என்ன பண்ணிடுறாங்க, துரத்தி விட்டுறாங்க. கண்டிஷன் மைக்கை நீ கழுத்துல மாட்டிக்கிட்டே இருக்கணும், நாய்க்கு பெல்ட் போட்ட மாதிரி. இல்லைன்னா அங்கே என்னது உன்னை வச்சுக்கவே மாட்டாங்க. இருக்கிற 1008 வந்து அந்த சிசிடிவி கேமராவும் ரெஸ்ட் ரூமை தவிர மீதி எல்லா இடத்துலையும் கேமரா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. கேமரா இருக்குன்னு தெரியும், ஆனாலும் சுபாவத்தை மாற்றிக்கிறாங்க. ஆனால் சிலது ஜென்ம சுபாவம் இருக்குது பற்றியா, அது மாறவே மாறாது. ஆட்டோமேட்டிக்காக உள்ளகிற ஜென்ம சுபாவம் வந்துடும். சுபாவம்னா என்ன, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கற்றுக்கிறது சுபாவம். இந்த ஜென்ம சுபாவம்னு ஒன்று இருக்கும் பாரு, சொன்னால் பிறந்த பொறப்பா அது அப்படிங்கிறோம். அது ரத்தம். என்னது அந்த ரத்தம் எப்படி இருக்கும், சொல்லணும், பதில் சொல்லணும். நாம் அடங்காததுங்களை பார்த்து, ஒழுங்கில்லாததுங்களை பார்த்து, சுத்தம் இல்லாததை பார்த்து என்ன சொல்கிறோம், என்னடா ஜாதி நீ சொல்கிறோமா இல்லையா, நீ என்ன ஜென்மம் சொல்கிறோமா இல்லையா. அப்போ என்ன ஜாதினா மனுஷனுக்குள்ள, அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, யாத்திராகமம் 34:10 சொல்லுது, பூமி எங்கும் உள்ள எந்த ஜாதிகள் இடத்திலும் அப்படிங்கிறது. அப்போ நமக்குன்னு ஒரு ஜாதி இருக்குல்ல. கிறிஸ்தவங்க எந்த ஜாதி, ஆண் ஜாதியா பெண் ஜாதியா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க. சரி, கிறிஸ்தவர்கள் வானா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க ஆண் ஜாதியா பெண் ஜாதியா சொல்லுங்கம்மா. ஆண் ஜாதியா பெண் ஜாதியா? கிடையவே கிடையாது. பரிசுத்த ஜாதி, வசன ஆதாரத்தோட. அல்லேலூயா. பெண் ஜாதி இல்லை, ஆண் ஜாதி இல்லை, பரிசுத்த ஜாதி நம்மளாம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? இப்போ பந்தி எடுக்கிறோம்ல, அது உனக்கு எதை கற்றுக் கொடுக்குது? நம்ம சொல்கிறோம் ஆண்டவருடைய சரீரத்தை அப்பமாகவும் அவருடைய ரத்தத்தை ரசமாகவும் நாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறோம், குடிச்சிட்டு வந்துடுறோம்ல ரசத்தை. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்பம் எதை குறிக்குது, ரசம் எதை குறிக்குது? மறக்கவே கூடாது, வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. அப்பம் எதை குறிக்குது? ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதை குறிக்குது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை குறிக்குது. கர்த்தருடைய வார்த்தையை குறிக்குது. என் நாவிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன ஆவான், மனுஷன் பிழைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. தேவனா இருக்கிற வார்த்தை தான் அப்பம். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள அப்பமாகி இந்த வார்த்தை உள்ள போனோம். புட்டு கொடுக்குற சப்பாத்தியும் புட்டு கொடுக்குற பிரெட்டையும் கொடுக்குற இப்போதான் ரொம்ப ஈஸியாக எல்லாமே குட்டி குட்டியாக அப்படியே அப்பளமாக வந்திருக்கு. இதை மட்டும் தின்னுட்டு அப்படியே வந்துடக்கூடாது. அது முக்கியம் இல்லை. அதை திங்கும்பொழுது நாம் இந்த மாடு சாப்பிட்டு வந்து அசை போடுற மாதிரி ஆண்டவருடைய காரியங்களை நாம் என்ன பண்ணோன்னா யோசித்து பார்க்கணும். ஆண்டவரே, இந்த அப்பத்தை உங்களுடைய மாமிசத்தை நான் புசிக்கிறேன். ஆண்டவரே, எதை புசிக்கணும்னு ஆண்டவருடைய வார்த்தையை புசிக்கணும். இந்த ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பொழுது ஒழுங்கின்மை ஒழுங்காய் மாறும், வெறுமை நிறைவாய் மாறும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ ரத்தம், இந்த ரத்தம் எதை குறிக்குது? அவர் சொல்ற என்னுடைய ரத்தம் அப்படின்ற வார்த்தையை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறோம். திராட்சை ரசம்னாலே ஐயோ ஆண்டவருடைய ரத்தம் அப்படிங்கிறோம். அந்த ரத்தத்துக்கு அர்த்தம் என்ன சகோதரா? அந்த ரத்தத்துக்கு அர்த்தம் என்ன சகோதரி? தெரில. அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற நாம கூட அவருடைய ரத்தமாக தானே இருக்கிறோம். அப்போ நமக்கு ஏன் அவருடைய சுபாவம் இல்லாமல் போகுது? இப்போது நம்ம பிள்ளைங்களை பார்த்து நம்ம பிள்ளைங்க ரொம்ப தொல்லை கொடுக்குதோ இல்லை ரொம்ப ஞானியாக நல்லதே இருந்தாலும் கெட்டதே இருந்தாலும் அவங்க அப்பா மாதிரி அவங்க அம்மா மாதிரி ஓடுற ரத்தம் யாருது? அம்மாது. ஓடுற ரத்தம் யாரு? அப்பாது. அப்படி சொல்றோம்ல. அப்ப அந்த ரத்தம் மாதிரி தானே பிள்ளைங்க இருக்கும். அப்ப நம்ம ஏன் ஆண்டவரை போல இருக்க மாட்டேங்கிறோம்? நமக்குள்ள ஏன் அவருடைய சுபாவங்கள் இல்லாம போகுது? அந்த சுபாவங்கள் நமக்குள்ள காணப்படணும். அப்ப ஆண்டவர் பார்க்குறாரு, ஒழுங்கின்மையா இருக்கு, வெறுமையா இருக்கு, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, அதன் மேல ஆவியானவர் என்ன செஞ்சு கொண்டிருந்தாரா? அசைவாடி கொண்டிருந்தவர் பார்க்குறாரு, இது ஒழுங்கின்மையா இருக்கு, இது வெறுமையா இருக்கு, இது இருளா இருக்குன்னு பார்த்த பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவது.
வெளிச்சம் உண்டாயிடுச்சு. ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை நல்லதுன்னு கண்டாராம். ஆண்டவர் நல்லதாகவே உங்களை காணும்படி கர்த்தர் விரும்புகிறவரா இருக்கிறார். வெளிச்சத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க ஆண்டவர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். நம்மள யாரும் பார்க்காம இருக்கலாம், நம்ம பேசுறத அக்கத்து பக்கத்துல கூட கேட்குறவங்களா இருக்கிறாங்க. நீ செய்யறதோ நான் செய்யறதோ நீங்க செய்யறதோ நீங்க எல்லாம் செய்யறதோ யாரும் பார்க்காம இருக்கலாம். ஆனா கர்த்தர் பார்க்காம இல்லை. ஒரு பிக் பாஸ்லயே இத்தனை கேமரா இருக்கு. பிக் பாஸுக்கு சப்போர்ட்டே கேமரா. நமக்கு பெரிய பிக் பாஸே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான். அவருக்கு எந்த சப்போர்ட்டுமே வேணாம். அவருடைய சப்போர்ட் தான் நமக்கு தேவையா இருக்கு. நம்முடைய ஒழுங்கின்மையை, நம்மளுடைய வெறுமையை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். பகலிலே சூரியத்தின் வெளிச்சமா இருந்தாலும் இரவிலே சந்திரனுடைய வெளிச்சம் கூட உனக்கு தன்னுடைய வெளிச்சத்தினால பிரகாசியாமல் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருந்தார்னா உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆண்டவருடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு சகாயம் வேணும் அப்படின்னா நாம கர்த்தருக்கு முன்பதாக ஒழுங்கா இருக்கணும், நிறைவானவங்களா இருக்கணும், குறைவானவங்களா இருக்கவே கூடாது. இன்னைக்கு உங்களை மாத்திக்கங்க. ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த காரியங்கள், எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த மன உளைச்சல், ஆண்டவரே நான் ஏன் இவ்வளோ பலவீனப்பட்டு போறேன், நான் ஏன் இவ்வளோ சோர்வடைஞ்சு போறேன், நான் இவ்வளோ பலவீனப்பட்டேன். இன்னைக்கு நான் மறுஜீவனை பெற்று இருக்கிறேன். நான் ஒரு காரியத்தை தான், ஆண்டவரே இந்த பலவீனத்தை எதற்காக நீங்க கட்டளையிட்டீங்க நான் கேட்க மாட்டேன். ஆனா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு ஆண்டவரே, அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றுங்க. இந்த பலவீனத்தை தாங்கிறதுக்கான ஒரு பலனை மாத்திரம் நீங்க எனக்கு கொடுத்துருக்கு ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஜெபிக்க, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கடந்து வந்த இந்த பலவீனத்தின் மத்தியில 10 பாடலை எழுதி இன்னும் நிறைய பாடல்களை ரெக்கார்டு பண்ணி வைக்கிற அளவுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினாங்க. ஆண்டவர் எதை அனுமதிச்சாலும் நன்மைக்கு ஏதுவானதான். உடைக்கப்படுகிற பொழுது ஆண்டவரை இறுக பிடிச்சிடணும். பல போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது வேற எதையும் பிடிச்சிக்க கூடாது, ஆண்டவரை இறுக பிடிக்கணும். அப்பதான் ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியத்தை செய்வார். ஒவ்வொரு வாரமும் நான் தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்பாவது ஒரு முறை பாஸ்டர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பலவீனத்திற்கு, இந்த பலவீனங்களை நான் கடந்து வருகிற பொழுது ஒவ்வொரு வாரமும் பாஸ்டர் தான் என்ன பண்ணுறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னை எங்கே நிறுத்தணுமோ, உன்னை எங்கே ஆசீர்வதிக்கணுமோ, உன் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை, உன் குடும்ப வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை, ஊழியத்தின் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்யணும்னா சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரு. அப்போ நம்மளை நாம அலசி பார்க்கணும். என்கிட்ட ஏதாவது குறைவு இருக்கா, என் வார்த்தையில் ஏதாவது குறைவு இருக்கா, என் வார்த்தை ஆண்டவருக்கு பிரியமா இருக்கா, என் மனைவியை பிரியப்படுத்துறனா, என் புருஷனை பிரியப்படுத்துறனா, இல்லை என் சொந்த பந்தத்தை பிரியப்படுத்துறனா, என் பிள்ளைங்களை பிரியப்படுத்துறனான்னு பார்க்கறத விட நான் பேசுகிற வார்த்தை கர்த்தருக்கு பிரியமா இருக்கா, என் வாழ்க்கையில மாற்றம் இருக்கா, என் எண்ணம் கர்த்தருக்கு சித்தம் உள்ளதா இருக்கா, என் நினைவுகள் ஆண்டவர் விரும்புறாரா, நான் கடந்து போற பாதை அவருடைய வழியா இருக்கா. வசனத்தை கேட்கறது மட்டும் இல்லை, பைபிளை வாசிக்கிறது மட்டும் இல்லை, நமக்குள்ள கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம் இருக்கணும், நமக்குள்ள மாறுதலான ஒரு ஜீவியம் இருக்கணும். ஒழுங்கின்மை இருக்கவே கூடாது, வெறுமை இருக்கவே கூடாது. அந்த ஒழுங்கின்மையும் அந்த வெறுமையும் அந்த இருளையும் ஆவியானவர் மாற்றணும்னா ஆவியானவர் நமக்குள்ள வருகிற ஒரு அனுபவம் இருக்கணும். ஆசாவுடைய அந்த குழப்பத்துல பலன் இல்லை ஆண்டவரே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரேனதும் ஆவியானவர் அப்படியே இறங்கி வந்து அவனோடு இடைப்பட்டார், ஜெயத்தை கொடுத்தார். யோசேபாத்து ஜெபிக்கிறார், எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரேன்னும் பொழுது ஆவியானவர் இறங்கி வந்து நான் உங்களுக்காக யுத்தம் பண்றேன்னு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் ஆண்டவர். அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற ஒழுங்கின்மையை நீங்க மாற்றுங்க, என்கிட்ட இருக்கிற வெறுமை மாறட்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறட்டும் ஆண்டவரே, நீங்க வாங்க வெளிச்சமா மாத்துங்க ஆண்டவரே, நீங்க கேளுங்க, ஒப்பு கொடுத்துருங்க. உன் பார்வை சுத்தமா இருக்கட்டும், உன் வாயின் வார்த்தை சுத்தமா இருக்கட்டும், உன் நினைவுகள் சுத்தமா இருக்கட்டும், உன் எண்ணங்கள் சுத்தமா இருக்கட்டும், நீ செய்யற ஒரு காரியமும் சுத்தமா இருக்கட்டும், நீ கடந்து போகிற பாதை சுத்தமா இருக்கட்டும்,
உன் வாழ்க்கை முழுவதும் சுத்தமாக இருக்கும். உன் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நம்மை நடத்துவார். அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தரால முடியும். உங்களுக்கு சகாயம் பண்ண கர்த்தரால முடியும். உங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப கர்த்தரால முடியும். உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தரால முடியும். இன்னைக்கு அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கிறார். அவர் சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் ஒத்தாசை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனா இருக்கிறார். அவர் உங்களுக்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களோட இருந்து அவர் உங்களை நிச்சயமாய் நடத்துவார். May God bless you all.